அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து எது பேலன்ஸ் ஷீட்டு போகும், எது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போகுங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைடில் டொனேஷன்ஸ் ஜென்ரலாக இருந்தால் ஐன்னு போட்டுறேன். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னால் பேலன்ஸ் ஷீட். ஓகே, லைபிலிட்டி போட்டுடலாம். ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீ இன்கம். லெகசிங்கிறது இட்ஸ் கேபிட்டல் ரிசிப்ட், அப்போ லைபிலிட்டியில் போகும். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் அசட்ஸ், இது எல்லாமே வந்து லைபிலிட்டிஸ், அதாவது அசட்ஸில் மைனஸ் ஆகும். இட் இஸ் நாட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சப்ஸ்கிரிப்ஷன், ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, தென் சேல் ஆஃப் ஓல்டு பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இன்கம், அதாவது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ங்கிறது ஒன் டைம் தான் வரும் பேமெண்ட், அதனால் அது லைபிலிட்டி. ஓகேயா. சேல் ஆஃப் ஸ்கிராப் இன்கம். கிராண்ட் இன் எய்டுங்கிறது வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க என்ன பர்பஸ்ன்னு. ஓகே, அது மோஸ்ட்லி வந்து லைபிலிட்டி, கேபிட்டல் ரிசிப்ட் தான். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவிடெண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டிலே ஆட் பண்ணிடணும். ஓகேயா. மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் இன்கம். கிளியரா? ஓகே, தென் பேமெண்ட் சைடில் வரலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னா தட் இஸ் அசட். கிளியராக சொல்லிடுது, பேலன்ஸ் ஷீட்டு போகும். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுங்கிறது இட் இஸ் நாட் அசட் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி வரும்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓகே, தென் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் பேலன்ஸ், ஓகே, ஈக்குவல் டு கன்சம்ஷன், அதுதான் கன்சியூம்டுன்னு வரும். ஓகே, அதனால் பேசிக்கலி இது எக்ஸ்பெண்டிச்சர் தான், ஆனால் இன்டைரக்டாக கால்குலேட் பண்ணணும். ஓகே, இன்டைரக்டாக. தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் அசட் கண்டிப்பாக. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ், வேஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி, அப்கீப் ஆஃப் பிளே கிரவுண்ட். அப்கீப்னா இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிளே கிரவுண்டோ லைப்ரரியோ ஹாஸ்பிட்டலையோ நீட்டாக வச்சுருந்தா தான் there will be customers or clients. Okay, அதனால் upkeep is always expenditure. Then conveyance charges, audit fee, entertainment expenses, municipal taxes, charity, இது எல்லாமும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சரில் ஓரளவு கிளியராக இருக்குது. வாட் we have to check is only ரிசிப்ட் சைடில் அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸாக இருந்தால் லைபிலிட்டி, என்ட்ரன்ஸ் ஃபீயாக இருந்தால் இன்கம். ஓகே, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஈவன் லைபிலிட்டி, அதாவது அசட்ஸில் மைனஸ் பண்ணணும். ஓகே, அசட்ஸில் மைனஸ் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ லைபிலிட்டி, தென் சேல் ஆஃப் ஓல்டு பேப்பர், இன்ட்ரெஸ்ட், ப்ரொசீட் ஃப்ரம் சேரிட்டி ஷோஸ், இது எல்லாமே வந்து இன்கம் தான். சேல் ஆஃப் ஸ்கிராப் இன்கம். கிராண்ட் இன் எய்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்டுனா இதுவும் அந்த ஃபண்டில் தான் ஆட் பண்ணணும், அதாவது அந்த ஃபண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இன் த ஃபண்ட். ஓகே, ஸோ இதுதான் ஒரு நார்மல், அதாவது கொஸ்டினில் வர நார்மல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஓகே, திரும்ப ஒரு தடவை பார்த்துவாங்க இதை.